உடம்புக்கு ஹெல்த்தியான அடை தோசை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? நான் எல்லாத்துலேயும் 50 கிராம் எடுத்திருக்கேன். 4 பேர் சாப்பிடலாம். தட்டைப்பயிறு, உளுந்து, பாசிப்பருப்பு, பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா சீரகம் 1 ஸ்பூன், வரமிளகா 3, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் நல்லா அரைச்சிடணும். உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த தோசை ரொம்ப நல்லது. சின்ன பசங்க எப்போ பார்த்தாலும் நம்ம அரிசி மாவே செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா முறுமுறுன்னு தோசை நல்லா வந்துச்சுன்னா பசங்க 2 சாப்பிட்ற பசங்க 3 சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடணும். நல்லா புளிக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் தோசை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 மணி நேரம் புளிச்சிடணும். நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் தோசைக்கு. தேங்காய் சட்னி இந்த தோசைக்கு நல்லாயிருக்கும், சாம்பாரை விட இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நல்லா கலக்கிட்டு தோசைக்கல்ல வச்சு நீங்கள் ஊற்றுங்க. நல்லா தோசையை ஊற்றி அதுக்கப்புறம் நெய் வேணுனாலும் சேர்த்திக்கலாம், எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். நான் இப்போ எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தோசை வெந்த உடனே எடுத்து நம்ம சட்னியை விட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காம